வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி செய்ய போகிற டிஷ்ஷு முட்டைக்கோஸ் வச்சு ஒரு அருமையான இட்லி தோசைக்கு சட்னிங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 2லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடேறினதும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க. தீ மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா செவந்து வந்துருச்சு. இதில் ஒரு 10 பல் பூண்டும் ஒரு துண்டு இஞ்சி போட்டிருக்கேன். அதையும் போட்டு வதக்கிக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி அதையும் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போட்டுங்க. அது போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு நல்லா கலக்கி விடணும். நல்லா ஒரு நிமிஷம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா ஒரு கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கினா போதும். சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்க்குறேங்க. அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த சட்னி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். கோஸ் நல்லா அது கோஸ் மாதிரியே தெரியாது. ஸ்மெல்லே இருக்காது. இந்த மாதிரி வதக்கி செய்யும்போது சட்னி ரொம்ப நல்லாவே இருக்கும். பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க. நல்லா உடம்புக்கும் நல்லது. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பொரியல்லாம் பண்ணி கொடுத்தோம்னா அந்த அளவுக்கு எடுத்து சாப்பிட மாட்டாங்க. நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம்னாக்கா நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ இது 150 கிராம் அளவு இருக்குங்க கோஸு. அதை நான் அதில் சேர்க்குறேன். சேர்த்து இதையும் நல்லா வதக்கணும். இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் நிறைய நீங்கள் கேரட்டு அந்த மாதிரி எல்லா காய்கறியுமே பசங்களுக்காகவே நம்ம இந்த மாதிரி சட்னி மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்க நல்லா சாப்பிட்ருவாங்க. இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு எது கொடுத்தாலும் நல்லா சாப்பிட்ருவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க அவங்க. நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிடணும். ஏன்னா அந்த ஸ்மெல் போகணும் உங்களுக்கு. அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வதக்கி செய்யும்போது அந்த கோஸ் ஸ்மெல்லே தெரியவே தெரியாதுங்க சுத்தமாக. கொஞ்சம் கொத்தமல்லி சேர்க்குறேன். கொத்தமல்லி, கறிவேப்பிலை இதெல்லாமும் சேர்த்துக்கலாங்க அதில். ஏன்னா அதெல்லாம் சேர்த்து அரைச்சி கொடுக்கும்போது நல்லது உடம்புக்கு. புளி கொஞ்சமாக ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி சேர்க்குறேன். காரம் புளிப்பு அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ப சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருக்கேன். உப்பு கொஞ்சம் சேர்க்குறேங்க. உப்பு திட்டமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. தேங்காய் ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் இருக்குங்க. துருவினது தேங்காய் போட்டிருக்கேன். பெருங்காயம் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் இருக்கும். 1/2 ஸ்பூன் கூட நம்ம சேர்த்துக்கலாங்க. பெருங்காயம் போடுறேன். அதையும் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிடணும்.
இது தேங்காய் சும்மா ஒரு ஒரு 30 செகண்ட் வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை தேங்காய். இந்த மாதிரி புளி இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக வதக்கி தேங்காய் நம்ம போட்டு வதக்கும் போது சட்னி வந்து செஞ்சோம்னா வந்து சீக்கிரம் கெடாதுங்க. மதியானம் கூட பசங்களுக்கு வந்து இட்லி தோசை தொட்டு கூட கொடுக்கலாம். கைப்படாமல் நம்ம அப்படியே அரைச்சி கொடுத்தோம்னா அந்த புளி சேர்க்கறதுனால கெடவும் கெடாது, லைட்டாக தேங்காய் வதக்கிறதுனாலும் வந்து கெட்டு போகாது, நல்லாவே இருக்கும். சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்லாங்க, நல்லாயிருக்கும் அது ரொம்ப. பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நிறுத்திட்டு இதை ஆற வச்சிடலாம். இப்போ ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா சட்னி அரைச்சிடலாம். பாருங்க நல்லா அரைஞ்சிடுச்சு. ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிருக்கேன் நான். இப்போ தாளிச்சிடலாங்க. கடுகு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை போட்டு தாளிச்சிருக்கேன். இந்த சட்னி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதே அளவுகளோடு நீங்கள் சட்னி செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.